நல்லா பளிச்சுன்னு இங்கே தெரியுது, அங்கே தெரியுற மாதிரி பாரு. ஒன்று எலிப்ஸு, ரெண்டாவது பேரபோலா, மூணாவது ஐப்போர்போலா, நாலாவது சைக்ளைடு, அஞ்சாவது எபிசைக்ளைடு, ஆறாவது ஹைப்போசைக்ளைடு, ஏழாவது இன்வல்யூட் ஃபார் சர்க்கிள், எட்டாவது இன்வல்யூட் ஃபார் ஸ்கொயர். நான் ஃபஸ்ட்டு இந்த 8th ஒன் ரொம்ப ஈஸி, அதனால் 8th ஒன்னை நான் வரைகிறேன். இன்வல்யூட் ஃபார் ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் சைடு 50 mm. இந்த இன்வல்யூட் ஸ்கொயர் வாங்கிட்டேன், 50 mm சைடு. இது 1, இது 2, இது 3, இந்த கார்னர் 3, இது 4. 1 வந்து இப்படி டேஞ்செண்ட் வரைஞ்சிட்றேன், 2ல் ஒரு லைனு, 3ல் ஒரு லைனு, 4ல் ஒரு லைன். இதோட 50 mm, இது வந்து பார்த்திங்கன்னா 50 mm. இந்த 50 mm 1லேருந்து எடுத்து ஒரு ஆர்க். இந்த 50 mm 2 times 100 எடுத்து ஒரு ஆர்க். இந்த 50 mm வந்து 3 times, அப்போ 150 எடுத்து இதிலேருந்து 50 100 150 எடுத்து ஒரு ஆர்க். இந்த 50 mm இந்த 4th 4 times, அப்போ 200 எடுத்து ஒரு ஆர்க். இப்போ இந்த 4லேருந்து இந்த இடத்துல காம்பஸ் வச்சுக்கிட்டு இந்த 4லேருந்து இப்படி அடித்தா ஒரு ஆர்க் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2ல் வச்சுக்கிட்டு 2 times இதை இப்படி வரைஞ்சிடலாம். இதுதான் இன்வல்யூட் ஆஃப் ஸ்கொயர். அதை இந்த பாயிண்ட்டு ட்ரேஸ் ஏ கர்வ் டில் திஸ் எண்ட். இதுக்கு நார்மல் டேஞ்சன்ட் வரையணும். எந்த ஒரு பாயிண்டில் வேணுமோ நம்ம எந்த ஒரு கர்வில், இந்த கர்வில் எந்த ஒரு இடத்த வேணுமோ நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே இல்லை இங்கே எங்கே வேணாலும், எங்கே மார்க் பண்ணுறீங்களோ அந்த குவாட்ரண்ட்டில் உள்ள இந்த பாயிண்ட்டு. இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டோமா, இங்கே அதுலேருந்து ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அது வந்து நார்மல். இதுக்கு வந்து ஒரு இது வரைஞ்சிங்கன்னா அது வந்து டேஞ்சன்ட். இது இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிள். ஒரு சர்க்கிளை வரைஞ்சிக்கணும். இந்த சர்க்கிளை வந்து 8ஆக டிவைட் பண்ணிக்கிறது. 8ஆக டிவைட் பண்ணிக்கன்னா ஈஸி. 8ஆக டிவைட் பண்ணிக்கிறது. இது வந்து 8, இது வந்து 1 2 3 4 5 6 7. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த பக்கம் இருந்து 1 2 3 கொடுக்குறேன். இந்த 1லேருந்து இந்த 1 5க்கு ஒரு டேஞ்சன்ட் லைனு, இந்த 2லேருந்து ஒரு டேஞ்சன்ட் லைனு, 3லேருந்து ஒரு டேஞ்சன்ட் லைனு, 4லேருந்து ஒரு டேஞ்சன்ட் லைனு, 5லேருந்து ஒரு டேஞ்சன்ட் லைனு. பாருங்கள் எல்லாமே இந்த பக்கம். 5லேருந்து ஒரு டேஞ்சன்ட் லைனு, 6லேருந்து ஒரு டேஞ்சன்ட் லைனு, 7லேருந்து ஒரு டேஞ்சன்ட் லைன், 8லேருந்து ஒரு லைன். இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன லென்த்தோ அந்த லென்த்துக்கு எக்ஸாக்டாக வரைஞ்சிக்கணும். இதை 8ஆக டிவைட் பண்ணிக்கணும். இது 8 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கணும். நம்ம 8ஆக டிவைட் பண்ணிட்டோம், அதனால் 8 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கணும். இந்த 1லேருந்து இங்கேருந்து 1 ஆரம்பிக்கும். இது 2, இது 3, இது 4, இது 5. 1ல் இந்த 8லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 1 ரேடியஸாக எடுத்துக்கணும். காம்பாஸ் இங்கே வச்சுக்கணும். ஒரு ஆர்க் கிடைக்கணும். அதேமாதிரி இங்கேருந்து 2 வரைக்கும் வந்து நம்ம ரேடியஸாக எடுத்துக்கணும். அதை இந்த 2ல் வச்சுக்கணும். அதை 2 times. இது வந்து பார்த்திங்கன்னா 3 times, இது வந்து 4 times. இது மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேருந்து 8 times. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இவ்வளோ கட்டியாக வந்து ஒரு கர்வ்.
அதுதான் வந்து இன்வல்யூட் ஆஃப் சர்க்கிள். மூணாவது சைக்ளாய்டு. ஆர்டினரி சைக்ளாய்டு, சாதாரண சைக்ளாய்டு. சைக்ளாய்டுனா எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் that draws a curve, that trace a curve. அதான் 8 பிரிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நான் வந்து நம்பர் கொடுத்துக்கிறேன். அது எப்படி கொடுத்துக்கிறேன்னா, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8. பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளை யூஸ் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன் பண்ணேன். அது எக்ஸாக்டாக πd ஈக்குவல் டு 157.08 மில்லிமீட்டர். இதை கரெக்டாக 8 பிரிச்சுக்கணும். அந்த பிரிச்சுக்கிறதுலாம் நிறையா இருக்குது, மெத்தட் இருக்குது. சரி, இந்த 8ம் 2ம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன், இந்த 1ம் 3ம் போகிற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த 6ம் 4ம் போகிற மாதிரி ஒரு லைன், இந்த 5ல் ஒரு லைன். இதை 8 பிரிச்சுக்கணும். இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது again 1. இந்த சர்க்கிளோட ரேடியஸை காம்பஸில் எடுத்துக்கணும். இதை சென்டராக வச்சுக்கணும். இங்கே அடிச்சிங்கன்னா இங்கே வரும். அப்புறம் இது 2, இது 3, இது 4, இது அதுக்கெலாம் ஹரிசாண்டல் லைன் எல்லாத்துக்கும் வரைஞ்சிக்கணும். இப்போ இது 2, இது O, இது O1, O2, O3, 4, 5, 6, 7, இதில் 1, இது 2, இந்த 2லேருந்து பாருங்கள் 2, 3, 4, 5, 6, 7, 8, இது again 1, O1. இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை எடுத்துக்கணும், இங்கே வச்சுக்கணும். இந்த 1ல் இந்த 2ல் வச்சு இந்த 2க்குள்ளே போகிற லைனில் ஒரு இடத்துல வந்து ஆர்க் அடிக்கணும். இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் ஆர்க் அடிக்கணும். அதே மாதிரி இந்த 3ல் வச்சு 3ல் பாருங்கள், 7லேயும் 3லேயும் போகுது, அதில் ஒரு ஆர்க் அடிக்கணும், இங்கே வரும். அப்போ இந்த 4ல் போகிற அடிச்சுன்னா இங்கே வரும், 5ல் போகிறது அடிச்சுன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே வரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்க் வச்சு 6ல் வச்சு 6ல் வர லைனில் அடித்தா இங்கே வரும், 7 இங்கே வரும், 8 வரும், 9 இங்கே வரும். இதையெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த 1லேருந்து பாருங்கள், 1 2 3 4 5 இதுதான் சைக்ளாய்டு. இந்த சைக்ளாய்டு கர்வுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் நார்மல் டேஞ்சன்ட் வரையணும். அது இந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. அங்கேருந்து ரேடியஸை ஆல்ரெடி நம்ம ரேடியஸ் எடுத்து காம்பஸில் வச்சுருந்துருக்கோம், அதை எடுத்து வந்து இங்கே அடிச்சுக்கிங்க. சென்டர்லேருந்து ஒரு லைனில் வந்து அடிச்சுங்க. இதுக்கு நேராக வெர்டிகலாக ஒரு லைனு இந்த பேஸ் வரைக்கும் வரைங்க. இந்த பேஸில் டச் பண்ணுற பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் வரைங்க. வரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது பேர் நார்மல். இதுக்கு 90 டிகிரிக்கு ஒன்று வரைஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் டேஞ்சன்ட். சைக்கிள். அடுத்தது வந்து எபிசைக்ளாய்டு. எபிசைக்ளாய்டுனா இந்த சர்க்கிள் பெரிய சர்க்கிள் மேலே ரொட்டேட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், இது பெரிய சர்க்கிள், ஒரு ரெவல்யூஷன் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய சர்க்கிள். இங்கே இது வந்து சின்ன சர்க்கிள், இது வந்து பெரிய சர்க்கிள். இங்கே பாருங்கள், சின்ன சர்க்கிளில் வரைஞ்சிட்டேன் நான். இது எவ்வளோ தூரம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இது வந்து ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். அது வந்து இந்த சர்க்கிளோட ஆர் இன்ட்டு 360 போட்டிங்கன்னா இதோட ஆங்கிள் கிடச்சிரும். அதை யூஸ் பண்ணி நம்ம இது வரைஞ்சிரும். இதை 8 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். இந்த சின்ன சர்க்கிளை 8 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி இது வந்து 1, இது 2, இது 3,
இது 4 5 6 7 8 8 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். அதனால் இதையும் 8 பார்ட்டாக பிரிக்கணும். இந்த தீட்டா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து இது இந்த ஆர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து 90 கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 25 டிவைடட் பை இந்த 90 அது போட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக அது என்னன்னு சொல்லி கணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எவ்வளோ 90 டிகிரி எவ்வளோ கிடைச்சாலும் சரி இதை வந்து 8ஆக பிரிச்சுக்கணும். நான் 8ஆக பிரிச்சுக்கிறேன். நாலாக பிரிச்சுட்டேன். அது மெஷர் பண்ணி கரெக்டாக 8ஆக பிரிக்கணும். அதுக்கெல்லாம் மெத்தட் இருக்குது. இப்போ 8ஆக பிரித்தாச்சு. இது 1 இது 2 இது 3 இது 4 5 இது 6 7 8 again 1 8னா 1 2 3 4 5 6 7 8 பார்ட்டு. சரி, இந்த 8 2லேருந்து ஒரு அதுக்கு பேர் லோக்கஸு. இந்த மாதிரி லோக்கஸ் வரைகிறது ஒரு ஆர்க்கு. இந்த 7 3லேருந்து ஒரு ஆர்க்கு, 6 4லேருந்து ஒரு ஆர்க்கு, 5லேருந்து ஒரு ஆர்க்கு, இந்த சென்டர்லேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் லைனு இந்த சென்டர்லேருந்து ஒரு ஆர்க்கு. அது பேர் லோக்கஸ் வரைஞ்சாச்சு. சரி, இப்போ இது எல்லாமே இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். 7லேருந்து 6லேருந்து 5லேருந்து இந்த ரேடியஸ் தான். ரேடியஸ் ஃபிக்ஸ்டு. ரேடியஸ் எடுத்துக்கிட்டு இந்த சென்டர்லேருந்து 1க்கு ஒரு ஆர்க் அடிக்கணும். இப்போ அதே சென்டர்லேருந்து இங்கே வந்து 1ல் வச்சுக்கிட்டு இந்த ஆர்க் அடிச்சிட்டோம். இப்போ 2ல் வச்சுக்கிட்டு இந்த சென்டர் 2ல் வச்சுக்கிட்டு இந்த 2லேருந்து போகிற கர்வு வந்து ஒரு ஆர்க் அடிக்கணும். 3ல் வச்சுக்கிட்டிங்க பாருங்கள். 3 சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த 7 3 பாருங்கள் 3 வழியாக போகிறதுல ஒரு ஆர்க் அடிக்கணும். அப்புறம் 4லேருந்து போகிறதுல ஒரு ஆர்க் அடிக்கணும். அப்புறம் 5லேருந்து போகிறது இந்த இடத்துல தான் வரும். இது இப்படியே நீங்கள் இந்த ஆர்க்கையெல்லாம் அந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிங்கன்னா யூ வில் கெட் a curve like this. இதுதான் எபிசைக்ளாய்டு. இப்போ அது நார்மல் டேஞ்சன்ட் வரையணும். இந்த எனி பாயிண்ட்லேருந்து வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் வரைய போகிறோம் அப்படின்னா இங்கிருந்து இந்த சென்டர்லேருந்து போகிற லைனுக்கு அந்த ரேடியஸ் எடுத்து ஒரு பாயிண்ட் ஒரு ஆர்க் அடித்து கண்டுபிடிச்சிடணும். இங்கே இருந்து இந்த சென்டருக்கு ஒரு லைன் வரையும். இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டையும் எந்த பாயிண்டில் நம்ம வந்து நார்மல் டேஞ்சன்ட் வரையுமோ அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இழுத்திங்கன்னா இதுக்கு பேர் நார்மல். இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா டேஞ்சன்ட்டு. இதே மாதிரி தான் ஹைப்போசைக்ளாய்டு. ஹைப்போசைக்ளாய்டு என்ன பார்த்துங்க, இதே கேல்குலேஷன்ஸ் தான். ஆனால் இந்த சர்க்கிள் வந்து இந்த சின்ன சர்க்கிள் வந்து இந்த பெரிய சர்க்கிளுக்கு உள்ளார ரொட்டேட் ஆகும். அதனால் நான் வந்து வரைகிறேன். இந்த இது வந்து ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 360. அதனால் வரைஞ்சிடுறோம். இப்போ இந்த சர்க்கிளுக்கு உள்ளார பெரிய சர்க்கிளுக்கு உள்ளார சின்ன சர்க்கிள் அதே தான். இதில் மட்டும் இதை 8ஆக பிரிச்சுக்கிறேன். இதுலாம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்பர் கொடுத்தேன். இதில் மட்டும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இங்கே பாருங்கள். 1 ஸ்டார்ட் வித் 1 2 3 4 5 6 7 8. இந்த 6 4லேருந்து ஒரு லைனு, இந்த 7 3லேருந்து ஒரு லைனு, இந்த 8 2லேருந்து ஒரு லைனு, அப்புறம் சென்டர்லேருந்து போகிறதுக்கு ஒரு லைன். இதை வந்து 8ஆக பிரிச்சுக்கணும்.
அதான் ஏற்கனவே 8 பிரிக்கிறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். நாலாக பிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் 1 2 பிரிச்சுக்கிட்டேன். You will get a curve like this. அந்த ரேடியஸ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நான் நார்மல் டேஞ்சன்ட் வரணும். அதிலிருந்து ஆர்க் எடுத்து இந்த சென்டரில் அடிச்சுக்கிறோம். இந்த சென்டரில் இருந்து இங்கே ஒரு லைனை இந்த சென்டருக்கு ஜாயின் பண்ணுறேன். இங்கே பண்ண மாதிரியே தான். அப்புறம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதையும் இதையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். அது எந்த பாயிண்டில் நார்மல் டேஞ்சன்ட் இது வந்துன்னா இது வந்து நார்மல், இதுக்கு வந்து இது வந்துன்னா இது வந்து டேஞ்சன்ட். ஆஃப் பண்ணியிருந்தோமே.